குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சாரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஏசாயா 26வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்கு நடத்தி வருகிறவர் நீரே. ஆமே. வாழ்க்கையில நம்மளுடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி வருகிறவர் அவர்தான். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த நாளில கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி, எங்களுடைய சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் நீர், எங்களை கிரிகளெல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீர். அவரையே தொடர்ந்து விசுவாசிப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பரலோக பிதாவே, உம்முடைய கரங்களில இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளை உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த நாளில அந்த சமாதானத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா கிரியைகளுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நீங்க கொடுங்க. ஒவ்வொருடைய வாலிப பிள்ளைகளுக்கு, பெரியோர்களுக்கு, முதியோர்களுக்கு ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையில சமாதானத்தையும் உடைய கிரியைகளையும் நீ நடப்பிப்பீராக இயேசு சுவாமி. தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்டர்வியூக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி, விசாக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிஆர்க்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீரே கிரியைகளை செய்கிறவர் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐயா. ஏற்ற நேரத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ செய்வீராக இயேசு சுவாமி. யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவரே வாழ்க்கையில ஆண்டவரே குடும்பத்துல சமாதானத்துக்காக ஆண்டவரே பண கஷ்டங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் நீ சந்திப்பீராக சுவாமி. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியா இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு சுவாமி, நீர் சொட்டு சுகப்படுத்த முடியும் ஆண்டவரே. இந்த நிமிஷம் ஆண்டவரே, அவங்க இயேசுவே என்று விசுவாசத்தோடு கூப்பிடும் போது ஆண்டவரே, நீர் அவளை தொட்டு சுகப்படுத்துகிற வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க இயேசு சுவாமி. இந்த நாள் முழுதும் உடைய சமூகத்தை நாங்கள் அனுபவிக்கிட்டோம் ஆண்டவரே. வீட்டுக்குள்ள சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவரே, உங்களுடைய நிம்மதியும் சமாதானத்தையும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை வழி நடத்தி அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில நிரப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த சேனல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் மற்றவங்களோடு ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Thank you so much. Have a blessed day.